சேவடி அரங்கன் திருவடி அருமுகன் அருளும் சேவடி அது என்ன ஞானினா, யாரை நீ பூஜை செய்கிறாயோ அவனே உனக்கு அருள் செய்வான். பண்புள்ள மகனாக பிறப்பான், பண்புள்ள பிள்ளைகளாக பிறப்பான். அறிய வேண்டியவற்றை அறியவன். தோற்றத்தில் ஒடுக்கம், ஒடுக்கத்தில் தோற்றம். அதான் பெண்ணுள் ஆணும் ஆணுள் பெண்ணும். தோற்றத்தில் ஒடுக்கம், ஒடுக்கத்தில் தோற்றம்னா இதை அறிய வேண்டும். அப்போ நானா விரும்பி பிறந்தானா? இல்லை. அப்போ நானா விரும்பி சாதன? அதுவும் இல்லை. நீ விரும்பி பிறக்கவும் இல்லை, நீ விரும்பி சாவவும் இல்லை. ஒரு சக்தி உன்னை ஆட்டி படைக்குது என்பதை அறிய வேண்டும். அவன் அவள் அது வெனும் அவை மூவெனமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதி என்பனார் படவரணும். அது இல்லாமல் இயற்கை ஆணாகவும் பெண்ணாகவும் மற்றது அது என்று சொல்லப்பட்ட மற்ற ஜீவராசிகளாக இருக்குது. இப்படி இருப்பது இப்படி எல்லாம் உயிரை தோற்றுவித்த அந்த இயற்கை மலமாக இருக்கு, மும்மலமாக இருக்கு. இதை அறிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவன் விரும்புகிறான் இதை. அதான் சொல்றான், அவன் அவள் அதுவெனும் அவை மூவினை மூன்று வகை வேணை. மூன்று வகை வேணும். மூன்றை சொல்றான். அது தோன்றுதல், இயங்குதல், ஒடுங்குதல், மூவினையார். அதுக்கு சொல்லலாம். ஆணாக பெண்ணாக மற்ற ஜீவராசி மூன்று வகை. தோற்றம், இயக்கம், ஒடுக்கம். இதுக்கு காரணமாக இருப்பது அதே இயற்கை. உயிர்களுக்கு காமத்தை தருவதும், பாசத்தை தருவதும், பசியை தருவதும், உணவை தருவதும், உடம்பை வளர்ப்பதும், நரைதரை தருவதும், ஈழை தருவதும், கொல்லுவதுமா இருக்கணும். அதே இயற்கை விஷயம் தெரிந்து கொண்டால் உனக்கு துணையாக இருந்து சிறப்பறிவு தந்து வைராக்கியத்தை தந்து அதை ஈழை மாற்றி இந்த தேகத்திற்கு கசடை நீக்கி இந்த தேகத்தை என்றும் அழியாத வாய்ப்பை தரும் என்பதை அறிகின்ற மகன் உனக்கு இருந்தால் நீ பெருமைனா. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை. அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல. நீ அறிய வேண்டியவற்றை அறிகிற மகன் உனக்கு இருந்தால், சுருக்கமாக சொல்கிறேன், இது நீட்ட பெரிய பிரச்சனை இது. ஆக உனக்கு அப்பேற்பட்ட மகன் இருந்தால் அவனை நான் மதிக்கிறேன். நான் அப்பேற்பட்ட மகன் இருந்தால், பிள்ளைகள் இருந்தால், அதுதான் நான் அறிந்த உண்மைன்னு சொல்லுவான். வள்ளுவன் சொல்லுகிறான். அதுக்கு என்ன ஆரம்பத்து பிள்ளைகள் பிறந்துடுச்சையா, நான் புலால் உண்டவன் தான், உயிர் கூட செய்தவன் தான், பேராசைக்காரன் தான், என்ன செய்வேன், பிள்ளைகள் அந்த கொனைக்கேடு வந்துடுச்சுன்னா கவலைப்படாது. மறுபடியும் ஞானிகள் வணங்க எதை விரும்புறியோ அவனுக்கு அருள் செய்வான். அப்பேற்பட்ட ஞானிகள் எதையும் அவனை யானை பெண்ணாக்கும், பெண்ணை ஆணாக்கும், எதை வேணாம்னு செய்வார்கள். அப்போ அவன் கேட்குறான், வள்ளுவன் விரும்புகின்ற பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும், மற்றதெல்லாம் நம்ம மதிக்க மாட்டோம் போயான். இந்த இடத்துல யாம்னு தன்னை சொல்லிக்குவான், தன்னை சொல்லுவான். அதுக்கு யாம் மெய்யாக கண்டுவிட்டு ரெண்டு இடத்த யாமுங்கிற இடத்துக்கு ஒரு கருத்துக்கள் வரும். யாம் மெய்யாக கண்டுவிட்டு இல்லை எனை தோன்றும் வாய்மையும் நல்ல பிறன ஒரு இடத்துல சொல்லுவான். தன் கருத்தை வெளியிடும். இந்த இடத்த சொல்கிறான், நான் மதிக்கவில்லை, அவன் நான் மதிக்கிறேன்னா. அப்போ வள்ளுவன் அப்பேற்பட்ட ஒரு மகன் பிறந்தால் உலகத்துக்கு எவ்வளோ நன்மைன்னா அதுக்கு ஈடு உண்டோ? அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மகன், தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தயசிந்தே உள்ள கடவுள், தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவனும் மரணமில்லா பெருவாள் பெற்றவனும் கருணையே வடிவான ஒரு மகன் உனக்கு பிறந்தால், மகனே, இவன் சொல்கிறான் தந்தையை பார்த்து, மகனே, அப்பேற்பட்ட மகன் உனக்கு பிறந்தால் நான் மனமாற மகிழ்ச்சி அடைய வந்தான். சொல்லுகிறேன், உலக மக்களுக்கு அப்பன்படும் தகுதி சங்கத்துக்கு தான் உண்டு. நாம் தான் செய்வோம், செய்ய போகிறோம். சத்தியம் இது. பேசுவது முருகப்பெருமான் பேசுகிறேன். சொல்லுகின்ற ஆற்றல் முருகப்பெருமானுக்கு உண்டு.
சொல்லுகிறான் அவன் முருகபெருமான், உலக மக்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லடா நீ என்றான். சொல்லுகிறோம்.